டெல்லி போயிட்டு தமிழக அவங்க கூட்டணிக்கு அழைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அழைப்புன்னு சொல்ல, அதாவது என்ன காஞ்சிபுரத்தில் சொன்னது சொல்றீங்களா? இல்ல வெற்றி கழகத்தை கேட்டாங்க, நான் அதை பத்தி ஒண்ணுமே கருத்து சொல்லல. டெல்லியில இருந்து சொல்லியிருக்காங்களா இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில? இல்ல அதை பத்தி நான் கருத்தே சொல்லலையே. இல்ல உங்க கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும்னு விரும்புறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் நான் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே ஒன்று சேரணும். டெல்லி போயிட்டு இருந்தீங்களா? அதாவது புதிதாக பதவியேற்ற பிறகு மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள், அப்புறம் எங்களது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ்ஜி அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்திருக்கிறேன். ஏற்கனவே 12ஆம் தேதி என்னுடைய தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு. அது பிறகு உடனடியாக போக முடியல, என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்தனால போக முடியல. அதனால அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்டெல்லாம் போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிட்டு வந்தோம். இல்லை அவங்க சில கைடன்ஸ் கொடுப்பாங்களே, இப்போ மாநில தலைவர் ஆகிட்டீங்க இப்படி செயல்படுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க? அந்த இல்லை அப்படில போயிட்டு எல்லாரையும் முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க, பூத்து நிர்வாகிகளெல்லாம் நல்லா பலப்படுத்தி கட்சியை பலப்படுத்தணும். அப்புறம் கூட்டணியில் என்ன இருக்கிறோ, கூட்டணி எது வந்திருக்கிறதோ அதை பற்றி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் இப்போ கூட்டணியில் வந்து சுமூகமாக கொண்டு போனால் கூட்டணியில் எதுவும் குழப்பங்கள் இருக்குதா? உங்களுடைய கேள்வியில தான் குழப்பம் இருக்கு. திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா எல்லாரும் மேலே உள்ள சொத்துக்குவிப்பு வழக்கணும் உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி அதாவது நீதிமன்ற கருத்துக்கும் நம்ம எதுவும் போக முடியாது. சிலவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றம், சிலவர் மீது ரத்து செய்திருக்கிறாங்க. நீதிமன்ற கருத்துக்குள்ள நம்ம கருத்து சொல்றது அது முறையா இருக்காது. அதுபோக இப்போ 2 அமைச்சர்கள் வந்து வாபஸ் வாங்கி புதுசாக ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய அமைச்சர்கள் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நான் சொல்ல முடியாதுல்ல. இது வாபஸ் வாங்கினா அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்லணும். யார் யார் குற்றச்சாட்டுகள் கிளம்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அது நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி தானே அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. நீதிமன்றம் தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்ற அறிவுறுத்தலை தமிழக முதலமைச்சர் கேட்டு அதற்காக நடவடிக்கை எடுப்பது தான் அவருடைய முதலமைச்சருடைய சரியான நடவடிக்கையாக இருக்கும். தமிழக அரசு வந்து இப்போ இங்கே தமிழகத்தில் அரசு ஊழியருடைய பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து 14 மசோதாக்களை நிறைவேற்றிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து வந்து 2.0 திமுக 2.0 பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து திமுக அரசு செயல்பாடு? 2 பாயிண்ட் இருக்கு, அதுக்கு அடுத்தால ஒன்று இருக்கு. அதை நீங்க சொன்னீங்க, அதுதான் பார்க்கணும் நம்ம. சார் நேற்று திமுக எம்பி கனிமொழி வந்து இந்த பகல்காம் தாக்குதலை வந்து அரசியலை பயன்படுத்துறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணர்வுங்கிறது வேணும். நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் தேச துரோக செயல் என்ன பொறுத்த மட்டும். இன்னைக்கு பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம், எங்களுக்கு நீ மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுகிற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும்? தேச விரோதிகள் தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல விஷயம். காலனிங்கிற பெயர் இருந்ததுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அது ஒரு சமத்துவ சமுதாயம் இருக்கணும்னா காலனி அந்த மாதிரி பெயர்களை நீக்கிறது வந்து நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும். இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 177 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் நியமனம் பதவி கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னும் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. அதனால அது மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா செய்யணுமே தவிர தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும். சார் அதுபோக தொடர்ச்சியாக கஞ்சா வந்து அதிகமாக பழக்கப்படுறது. இன்னைக்கு கூட 2 ரயில் மூலமாக 2 இடங்களில் மதுரையிலையும் மற்றும் இன்னொரு இடத்துலையும் வந்து ஒரு 25 கிலோ 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி. அது ரயில் நிலையத்தில் மட்டும் இல்லை, எல்லா குக்கிராமங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அதனுடைய காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம்.